ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறை வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஆர்வம் இருக்கும். வியூவர்ஸ் குறையுது. எனக்கு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் உங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வருங்கிறத மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா துணியை வச்சு ஒருத்தர் எப்படி வசியம் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். போனால் பதிவில் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னாக்கா, கடையில் போய்ட்டு அஷ்டகந்தம் வாங்கிட்டு அந்த அஷ்டகந்தத்தை பேஸ்ட்டாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுறீங்கனாக்கா, மனோசிலை, ஊசிக்காந்தம் இது ரெண்டும் என்ன பண்ணுறீங்கனாக்கா அரைச்சிக்கிங்க. அரைச்சி இதையும் பவுடர் ஆக்கி நல்லா பேஸ்ட் ஆகிக்கிங்க. பேஸ்ட் ஆகிட்டு யாரை வசியம் படுத்துகிறோமோ அவங்களோட துணியை என்ன பண்ணுறீங்கனாக்கா அமாவாசை இல்லை பௌர்ணமி அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து கருக்கி எரித்து அதை என்ன பண்ணிக்கங்க, அந்த பேஸ்ட்டு கூட இதை மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை வந்து 108 இல்லை 1008 முறை சொன்னீங்கன்னா, அவங்களோட பேரை சேர்த்து உச்சரிக்கணும். சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்களுக்கு வசியமாவாங்க. மந்திரத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ஓம் நமோ ஆங்கார ஓம் நங் சிங் சிவாய ஸ்வஹ. மந்திரம் மறுபடியும் சொல்கிற பாருங்க. ஓம் நமோ ஆங்கார ஓம் நங் சிங் சிவாய ஸ்வஹ. இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு இல்லை 108 உரு 10,008 உரு ஜபிச்சு இதை சித்தி பண்ணி வச்சுக்கணும். நமக்கு யாரை வசியம் பண்ணுறோமோ இதை நெத்தியில் வச்சுட்டு அவங்களுக்கு நேராக போனாக்க அவங்க நமக்கு வசியமாகிடுவாங்க. நம்ம சொல்கிறத கேட்பாங்க. மறுபடியும் சொல்கிற பாருங்கள். அஷ்டகந்தத்தோட ஊசிக்காந்தம் மனசுலையை அரைச்சி அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அது கூட கலந்து எனக்கு அந்த துணி, அவங்களோட துணி சேலையாக இருக்கலாம், இல்லை ஜாக்கெட்டாக இருக்கலாம், இல்லை துண்டு, இல்லை வேட்டி, பேண்ட்டு, சட்டை, எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணினதாக இருக்கணும். யூஸ் பண்ணினது மட்டும்தான் எடுத்து அதை வந்து கருக்கி அது கூட வந்து சேர்க்கணும். யூஸ் பண்ணாத பொருளை எடுத்து பிரயோஜனம் இல்லை. யூஸ் பண்ணது அவங்க உடம்புல போடுற பொருளை, யூஸ் பண்ணின பொருளை தான் எடுத்து இதை செய்யணும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கனாக்கா, பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருந்தாலும் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் போய் வணங்கிட்டு காகத்துக்கு சோறு வச்சுட்டு தான் இதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இதை நீங்கள் பண்ணக்கூடியது ஒரு கர்மம். அந்த கர்மாவுக்கு வந்து பழிபாவம் வரக்கூடாது. அதனால் இதை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.